ஒரு இடத்துக்கும் போகும்போது என்னோடய வாய்ஸ் தான் ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கும். ஸோ அதே வாய்ஸ் வச்சு தான் இந்த பிக் பாஸ் ஷோவில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த ஷோவோட கிராண்ட் லான்ச் இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 10 கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிருக்காங்க. இப்போ 11வது கண்டஸ்டண்டாக உள்ளுக்குள்ள போயிருக்குங்கன்னா ஆக்டர்ஸ் சௌந்தர்யா. இவங்க ஃபேஷன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு பர்சனாக இருந்ததுனால தான் இவங்களோட கரியராக மாடலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க மாடலிங்காக எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் கிடைச்ச ஒரு ஃப்ரேம் மூலியமாக தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ், படங்களோட வாய்ப்பும் கிடைக்குது. ஆதித்ய வர்மா, தர்பார், திரௌபதி இது மாதிரியான படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஏவியில் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின ஒரு விஷயம்னா அவங்களுடைய வாய்ஸ் நார்மலான பொண்ணுங்க மாதிரி ஸ்வீட்டாக இல்லாமல் கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுனாலேயே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் அவமானப்பட்டிருக்காங்க, நிறைய புல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஏன் பிக் பாஸ்க்குள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோனா அது பிக் பாஸ் தான். நான் ரொம்ப நாள் காத்திருந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இப்போ தான் இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னுடைய மைனஸை வச்சு எல்லாரையும் அவமானப்படுத்த எல்லாருக்குமே அவங்க பதிலடி கொடுக்குற விதமாக தான் இந்த பிக் பாஸ் ஷோவில் நான் இருக்க போகிறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட கேரக்டரை நான் மாற்றிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே அவங்க போயிருக்காங்க. ஆக்டர்ஸ் சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே வந்ததை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சந்தக்கூடிய பிரபலங்களை பற்றின சுவாரஸ்யமாக அப்டேட் மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஷோவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு.